மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வேலூர் அரக்கோணம் நிர்வாகிகளுடன் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன ரமேஷ்? வணக்கம். திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 5 குழுவினர் 8வது நாளாக திமுக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில இன்றைய தினம் வேலூர் மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல வேலூர் தொகுதி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகம் கவனிக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இந்த முறை ராமநாதபுரம், வேலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகளில் ஒரு தொகுதியை கேட்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த வேலூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சியா அல்லது திமுகவா என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழல்ல கடந்த முறை இந்த வேலூர் தொகுதியில திமுகவின் பொதுச் செயலாளர் பிரேமலனுடைய மகன் கதிரானந்த் போட்டியிட்டு இருந்தார். எனவே இந்த வேலூர் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கக்கூடிய சூழல்ல வேலூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடைய கருத்துக்களை திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கேட்டு வருகிறது. கள சூழல், அதே போல தேர்தல் பணி தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனை இருக்கிறது. வேலூர் நிர்வாகிகளின் கருத்துக்களை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்பதற்கும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டிருக்கிறது. 2வது தொகுதி பார்க்கும்போது அரக்கோணம். இந்த அரக்கோணம் தொகுதியில திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியில மீண்டும் திமுக போட்டியிட முடிவு செய்திருக்கிறது. எனவே இந்த அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டு அதற்கு பிறகு அங்க வேட்பாளர் தேர்வு, தேர்தல் பணி தொடர்பான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு எடுக்கிறாங்க. இப்படியாக வேலூர் மற்றும் அரக்கோணம் தொகுதி நிர்வாகிகளோடு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஆலோசித்து அதற்கு பிறகு தேர்தல் பணி, களச்சூழல் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகளை வழங்க தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.